நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அதான் தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? சென்னை கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணி கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. நீ நல்லா சாப்பிட்டுருக்கங்கிற, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, ப்ளீஸ். தேங்க்யூ மேம். என்ன திரும்ப பேசுறீங்க? என்னடா இவர் சம்பந்தம் இல்லாம பேசுறாரு அப்படின்னு தோணும். காரணம் என்ன அப்படின்னா, சென்னைக்கு அடையாளமே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான். அந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்த வரைக்கும் வெளி மாநிலங்கள் அல்லது தமிழ்நாட்டுல இருந்து போகிறவங்க ஈஸியா கோயம்பேடு போய் அங்கிருந்து தேவையான இடங்களுக்கு போயிருவாங்க. நான் இங்க சென்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சொந்த ஊர் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் இருக்க தொகையூர். அங்க இருந்து நான் வந்துட்டு இருக்கேன். இப்போ இங்க இருந்து நான் வீட்டுக்கு போறதுக்காக போறேன். நான் பஸ் புக் பண்ணிட்டேன். பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்போ 11:30 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர்ட்ட கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு இப்ப புதுசா தொடங்கின கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து வசதியா இருக்கா அல்லது ஏற்கனவே இருந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வசதியா இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க.